இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வானாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பெலமுடன், வானாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பெலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். இயேசு உவமையின் மூலமாக அநேக காரியங்களை பேசி எல்லா ஜனங்களுக்கும் காரியங்களை புரிய வைத்ததை வேதத்தில் அழகாக அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒரு உவமை என்ன சொல்லுகிறார்? 2 பேர் ஜெபாலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள். அதுல ஒருவன் பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். பரிசேயன் என்பவன் தன்னுடைய காரியங்களே குறித்து மேன்மை பாராட்டி பெருமையாக பேசுகிறான். நான் இந்த தவறு செய்வதில்லை, நான் ஒழுங்காக இருக்கிறேன், உமக்கு காணிக்கை கொடுக்கிறேன், அப்படி பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே போய் அதோடு மட்டுமல்ல, அங்கு ஒரு ஆயக்காரனும் அவன் ஜெபிக்க வந்து அவன் ஆலயத்தின் ஃப்ரண்ட் கேட் பக்கத்துல முன்னாடி நிற்கும்போது அவனையும் ஒப்பிட்டு பேசுகிறான். எப்படி அவனை போல் நான் இல்ல ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறான். ஆனா அந்த ஆயக்காரனோ எதையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, தன்னுடைய முகத்தை கூட மேல நோக்கி பார்ப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி உணர்ந்து தாழ்த்தி தன்னுடைய மார்பை அடித்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், நான் பாவியாகிய மனுஷன், என் மேல நீங்க கிருபையா இருங்க ஆண்டவர், நான் எதற்குமே தகுதி கிடையாது, தாழ்த்தி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டாராம்? இந்த ஆயக்காரின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டாராம். அவன் யாரையும் பிளேம் பண்ணவில்லை, தன்னை குறித்து பெருமையாய் பேசவில்லை, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அப்படி எந்த ஒரு கம்பாரிசன் கிடையாது. தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து ஆண்டவர் முன்பாக போகும்பொழுது நாம் எந்த விதத்தில் தகுதி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் தாழ்த்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கிருபை கொடுக்கிறாராம். தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறானா? பெருமை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. பெருமையுள்ளவருக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாராம். யோசித்து பாருங்கள். ஒரு ஆர்டிகிளை நான் படித்தேன். டாக்டர் சர் ஜேம்ஸ் சிம்சன் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை மருத்துவத்துறையில் கண்டுபிடித்து சாதித்தவர். அவருடைய நாட்கள் முடிவு வந்து விட்டது, வயதாகிவிட்டது. அப்பொழுது அவர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, உன்னுடைய கண்டுபிடிப்பு எல்லாவற்றிலும் பெரிதான கண்டுபிடிப்பு எதை சொல்ல விரும்புறீங்க? மருத்துவத்துறையில அநேக காரியங்களை சாதிச்சிருக்கீங்க, கண்டுபிடித்து கொடுத்ததுனால் இன்னைக்கு உலகமே அதன் மூலமாய் பயன்பெற்று வருகிறது. எல்லாம் யோசித்தாங்க. குளோரோஃபார்ம் சொல்லுவாரு, இந்த மயக்க மருந்து, பல காரியங்கள் சொல்லி வரை சிம்பிளா சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் கண்டுபிடித்ததுல பெரிய கண்டுபிடிப்பு என் வாழ்க்கையில, முதலாவது நான் ஒரு பாவி. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார், அந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்குங்கிறத நான் வேதத்தின் மூலமா கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள் எவ்வளவு சிம்பிளா. மற்றவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். தன்னுடைய மருத்துவத்துறையின் கண்டுபிடிப்பை பெருமையா பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள். இல்லை, நான் வேதத்தை வாசித்து நேசிக்கிறவன், இயேசுவை நேசிக்கிறவன் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால், இந்த வேதத்தை நான் வாசித்தபடினால் நான் கண்டுபிடித்த எந்த கண்டுபிடிப்பு தான் பெரிது. இதன் மூலமா என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரலோக வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்பிக்கையோடு பேசினாரா? நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி ஜெபித்து பாருங்களேன். பெருமையாக அல்ல, நான் அதை செஞ்சிருவேன்ப்பா இதை செஞ்சிருவேன், இல்ல, தாழ்த்தி நீங்க கிருபை கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா, நடத்துங்கப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தாழ்த்தி கேளுங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். ஜெபிப்பு அன்பின் தகப்பனே, தாழ்மையுள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவன். அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது எந்த விதத்தில் பெருமை பாராட்டுவதற்கு இடம் கொடாமல், அந்த பரிசேயனை போல அல்ல, தாழ்த்தி கேட்கும் பொழுது அவனை நீதிமானாய் மாற்றின. அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திரண்டு
இந்த பூமியில நாங்கள் பார்க்கிறோமே அவனமாகவே அநேக நேரம் நாங்கள் பெருமையாக அல்லது மற்றவர்களை கம்பேர் பண்ணி நாங்கள் அவங்களை காட்டிலும் பெட்டர் என்று சொல்லிவிடுகிறோம். இல்லையாப்பா, தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்கிறார், தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அந்த தாழ்மையின் ஜெபத்தை நீர் கேட்டு உயர்த்துவீராக, தைரியப்படுத்துவீராக, சுகம் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்பொழுதெல்லாம் நம்மை தாழ்த்துவோம். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க